ஒரு வகையான ஒழுக்கம் இருக்கிறது. அது மனிதர்களை ஊக்கப்படுத்துவதில்லை, அது அவர்களை பயமுறுத்துகிறது. ஆம், உண்மையிலேயே பயமுறுத்துகிறது. நீங்கள் இப்படிப்பட்ட ஒருவரை கண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் தினமும் ஒரே நேரத்தில் எழுந்திருப்பார், அதே பழக்கத்தை தொடர்ந்து செய்வார். எதுவாக நடந்தாலும் அவர் கைவிடுவதில்லை. மற்ற எல்லோரும் 2 அல்லது 3 வாரங்களில் ஊக்கம் இழந்து விடும்போது அவர் மட்டும் தொடர்ந்து செய்கிறார். எந்த காரணமும் இல்லை, எந்த இடைவேளையும் இல்லை, எந்த நாடகமும் இல்லை. அவரை பார்த்தவர்கள் எல்லோரும் ஒரே விஷயத்தை நினைப்பார்கள்: இந்த மனிதரிடம் ஏதோ வேற மாதிரி இருக்கிறது. இன்று அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஏனென்றால் இந்த மாதிரி தொடர்ந்து செயல்படும் சக்தி, மோட்டிவேஷன் இல்லை, வில்பவர் கூட இல்லை. இது பல நூற்றாண்டுகளாக ஜப்பானில் உள்ள ஜென் சாமியார்கள் பின்பற்றிய ஒரு முறையிலிருந்து வருகிறது. அந்த முறையின் பெயர் கூஜி. இந்த முறையை நீங்கள் புரிந்து கொண்டவுடன் ஒரு அதிர்ச்சியான உண்மை உங்களுக்கு புரியும். பிரச்சனை உங்கள் ஒழுக்கத்தில் இல்லை, பிரச்சனை உங்கள் மூளை எப்படி வேலை செய்கிறது என்பதில்தான். ஆனால் அதற்கு முன்பு, மேலும் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்க விரும்பும் ஒரு நல்ல பழக்கத்தை காமெண்ட்லின் எழுதுங்கள். இப்போது நான் ஒரு கதையை சொல்கிறேன். ராஃபேல் என்ற ஒரு புரோகிராமர் இருந்தான். அவனுக்கு பலருக்கும் இருக்கும் அதே பிரச்சனை இருந்தது. அவன் வாழ்க்கையை மேம்படுத்த விரும்பினான், ஆனால் அவனால் தொடர்ந்து எந்த பழக்கத்தையும் செய்ய முடியவில்லை. ஜிம் 2 வாரம், மெடிடேஷன் 1 வாரம், புத்தகம் படிப்பது 3 பக்கங்கள், பிறகு அந்த புத்தகம் அலமாரியில் மறைந்து போய்விடும். ஒவ்வொரு வாரமும் ஒரே மாதிரிதான் இருக்கும். திங்கள் முழு ஊக்கம், புதன் மனதிலே பேச்சுவார்த்தை, வெள்ளி முழு சரணடைவு, ஞாயிறு அடுத்த வாரம் கண்டிப்பாக ஆரம்பிக்கிறேன் என்ற வாக்குறுதி. ராஃபேல் எல்லாம் முயற்சி செய்தான். ஹேபிட் ட்ராக்கிங் ஆப்ஸ், ரிவார்ட் சிஸ்டம்ஸ், அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர்ஸ், எதுவும் வேலை செய்யவில்லை. ஏன் தெரியுமா? அவன் போராடியது ஒரு தெரியாத எதிரியுடன், அது அவன் மூளை. ஒரு நாள் அவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தான். ஜென் சாமியார்கள் பல ஆண்டுகளாக தினமும் மெடிடேஷன் செய்து வருகிறார்கள், ஒரு நாளும் தவறாமல். அதற்கு காரணம் வில்பவர் இல்லை. ஜென் கோவில்களில் ஒரு விதி இருக்கிறது, அது எல்லாவற்றையும் மாற்றிவிடும். அந்த விதி பயிற்சி இடைவெளி இல்லாமல் தொடர வேண்டும். உதாரணத்திற்கு, ஜப்பானில் ஒரு ஜென் கோவிலில் ஒவ்வொரு நாளும் காலை 6:10 மணிக்கு 1 மணி ஒலிக்கும். அது 7000 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு நாடும் அதே நேரத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடும் அந்த சாமியார்கள் எழுந்திருப்பார்கள். 3ஆம் அந்த சாமியார்கள் இல்லை, 3ஆம் அந்த சாமியார்கள் இல்லை, அப்படியே 3ஆம் அந்த 30. அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சாமியாரும் படுக்கையில் கிடந்து இன்று மெடிடேஷன் செய்யலாமா என்று யோசிப்பதில்லை. அந்த கேள்வியே அவர்களது மனதில் இல்லை. ஏனென்றால் அந்த முடிவு பல ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்துவிட்டார்கள். ஏமை மூளை ஒவ்வொரு முடிவையும் 2 வகையாக பிரிக்கிறது: மாற்றக்கூடிய முடிவுகள், மாற்றக்கூடிய முடிவுகள் வந்தால் மனதில் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். மாற்ற முடிவுகள் வந்தால் செயல் நேராக ஆரம்பிக்கும். ஜென் சாமியார்கள் வாவ் எடுக்கும்போது அவர்கள் இப்படி சொல்ல மாட்டார்கள்: நான் மெடிடேஷன் செய்ய முயற்சி செய்கிறேன். அவர்கள் சொல்வது, நான் ஒரு மெடிடேட்டர். அவர்களின் 10 அடையாளம் மாறுகிறது. அடையாளம் மாறும்போது பேச்சுவார்த்தை முடிந்து விடுகிறது. இதுதான் ராஃபேலுக்கு புரிந்தது. அவன் இதுவரை எடுத்த எல்லா வாக்குறுதிகளும் தனிப்பட்டவை. தனியாக எடுத்த வாக்குறுதி உடைப்பது மிகவும் எளிது. அதனால் அவன் வேற மாதிரி செய்தான். ஒரு பப்ளிக் டெக்ளரேஷன் எழுதியான்: நான் தினமும் காலை 5 மணிக்கு 20 நிமிடம் மெடிடேஷன் செய்வேன். 4 நாட்கள் தொடர்ந்து. அதை ஆன்லைனில் போஸ்ட் செய்தான். அவனுடைய நண்பர்கள் சிரித்தார்கள். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், நீ மிகவும் டிராமாட்டிக் என்று சொன்னாள். அவனுடைய காலீக்ஸ், நீ ஓவர் ட்ரை பண்ணுற என்று சொன்னார்கள். பர்ஃபெக்ட். ஏனென்றால் இப்போது கைவிடுவதற்கு ஒரு விலை இருந்தது. ஒவ்வொரு காலைவும் ராஃபேல் கைவிட நினைத்தபோது அவன் 3 நாளில் தோற்றுவிட்டான் என்று எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய நிலையை நினைத்தான். அப்போ என்ன நடந்தது தெரியுமா? கைவிடுவதற்கு பதிலாக
தொடர்ந்து செய்வது எளிதாகிவிட்டது. ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனை இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவன் யோசிக்க வேண்டியது, எப்போது பிராக்டிஸ் செய்யலாம், காலை, மாலை, வேலையின் பிறகு. இந்த சிறிய முடிவுகள் கூட மூளையின் சக்தியை சுருண்டுவிடும். அதனால் அவன் அந்த முடிவையை நீக்கிவிட்டான். காலை 5 மணி, ஒவ்வொரு நாளும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. முதல் வாரம் மிகவும் கஷ்டம். அவன் உடல் எழுந்திருக்க மறுத்தது. 2வது வாரத்தில் ஏதோ மாறியது. அவன் அலார்ம் அடிக்கும் முன்னே எழுந்துவிட்டான். 3வது வாரத்தில் அவன் மனம் யோசிக்கும் முன்னே அவன் உடல் செயல்பட ஆரம்பித்தது. அந்த பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பித்தது. ஆனால் மூளை இன்னொரு லூப் ஹோல் கண்டுபிடித்தது. ஒரு நாள் ரீடிங், ஒரு நாள் ஒர்க் அவுட், வேறு வேறு ருட்டீன்ஸ். மீண்டும் நெகோஷியேஷன் ஆரம்பித்தது. ராஃபாயல் அதைவும் சரி செய்தான். ஒவ்வொரு காலையும் ஒரே ருட்டீன். 20 புஷ்அப்ஸ், 10 நிமிடம் மெடிடேஷன், 10 நிமிடம் ரீடிங். அதே ஆர்டர், அதே ருட்டீன், 90 நாட்கள். நண்பர்கள் அவனை ரொபோட்டிக் என்று சொன்னார்கள். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை ஒப்செசிவ் என்று சொன்னாள். அது நல்ல விஷயம்தான். ஏனென்றால் ரெப்பிட்டிஷன் தான் ஹேபிட்டை ஆட்டோமேட்டிக் ஆக்குகிறது. ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தது என்ன தெரியுமா? ஒரு செயலை 64 நாட்கள் தொடர்ந்து செய்தால் அது மூளையின் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்க்கு போய்விடும். நீங்கள் முடிவு எடுக்கவே வேண்டியதில்லை. நீங்கள் சிம்பிளி செய்வீர்கள். பிறகு வாழ்க்கை ராஃபாயலை சோதிப்பது. 39ஆம் நாள் அவன் உடம்பு சரியில்லை. 49ஆம் நாள் அவன் டிராவல் செய்ய வேண்டி வந்தது. இங்கேதான் பெரும்பாலான மக்கள் கைவிடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு பொய்யை நம்புகிறார்கள். இன்று ஃபுல் ருட்டீன் செய்ய முடியாவிட்டால் நாளை செய்வேன். அதுதான் கேப் உருவாக்கிறது. அந்த கேப்ல தான் பழைய பழக்கங்கள் திரும்பி வரும். ஆனால் ராஃபாயல் கேப் உருவாக்கவில்லை. ஏர்போர்ட் பாத்ரூம்ல புஷ்அப் செய்தான். ஊபர்ல மெடிடேஷன் செய்தான். பிளேன்ல புத்தகம் படித்தான். எதுவும் பர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் செயின் தொடர்ந்தது. கன்சிஸ்டன்சி பெர்ஃபெக்ஷன் பற்றி இல்ல, அது கான்டினியூட்டி பற்றி. 70வது நாளில் ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. ராஃபேலுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை. அவன் எழுந்ததும் ரூட்டீன் தானாக ஆரம்பித்துவிடும். புஷ்அப்ஸ், மெடிடேஷன், ரீடிங், சீக்வென்ஸ் கம்ப்ளீட். மக்கள் கவனிக்க ஆரம்பித்தார்கள். அவன் கோவொர்க்கர்ஸ் அவன் மாறிவிட்டான் என்று சொன்னார்கள். நண்பர்கள் அவன் ஒப்செசிவ் ஆகிவிட்டான் என்றார்கள். ஒருவர் அவன் டிசிப்ளின் ஹெல்தி இல்லை என்றார். ராஃபேல் சிரித்தான். ஏனென்றால் மக்கள் இப்படிச் சொன்னால் நீங்கள் அவர்கள் புரியாத ஒரு லெவல்ல இருக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாது. கன்சிஸ்டன்சி என்பது தினமும் உங்களை ஃபோர்ஸ் செய்வது அல்ல. ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்யும்போது அது உங்கள் அடையாளமாக மாறும். நீங்கள் முயற்சி செய்வதை நிறுத்திவிடுவீர்கள். நீங்கள் அந்த மனிதராக மாறிவிடுவீர்கள். அதுதான் குஜி சிஸ்டம்னன் சக்தி. பப்ளிக் டெக்ளரேஷன், ஃபிக்ஸ்ட் ஸ்கெட்யூல், ஒரே ரூட்டீன், கேப் இல்லாத பிராக்டிஸ். இது ஹேபிட்ஸ் உருவாக்குவதில்ல, இது ஐடென்டிட்டி மாறுகிறது. உங்கள் இன்கன்சிஸ்டன்ட் வெர்ஷன் மெதுவாக மறைந்துவிடும். அதற்கு பதிலாக தினமும் எழுந்து செயல்படும் ஒரு புதிய வெர்ஷன் உருவாகும். அதனால் இப்போது கேள்வி ஒன்றுதான், நீங்கள் அந்த மனிதராக மாற தயாரா? ஏனென்றால் அந்த நிலைக்கு சென்ற பிறகு மக்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள், இது நார்மல் இல்ல. அப்போதுதான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். இந்த வீடியோ உங்களுடைய பார்வையை மாற்றியிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் செய்யுங்கள். மேலும் காமெண்ட்லை சொல்லுங்கள். இன்று நீங்கள் ஆரம்பிக்கப் போகும் ஹேபிட் என்ன? நினைவில் வையுங்கள், மற்றவர்களை பயமுறுத்தும் கன்சிஸ்டன்சி தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் கன்சிஸ்டன்சி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.